நடுத்தரவில் இருக்கக்கூடிய சூழல் உருவாகிவிடும். எச்சரிக்கையாக சொல்கிறேன், வேண்டுகோளாக வைக்கிறேன், மக்களை பாதுகாக்க கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் மக்களின் மூலமாக உங்களுக்கு அமைதியான முறையிலே கற்றுக் கொடுக்க துணிந்தவிட்டான் இளைஞன் டிராபிக் ராமசாமி. கேடு கட்டவர்களை பின்னால் போகாதீர்கள். வெக்கமா இல்லை உங்களுக்கு? யாரா இருந்தா எப்படியா கூடுறதுக்கு அனுமதி கொடுப்பீங்க? கோட்டையில் பார்க்க போனால் ராயல் ஸ்டேட்லேருந்து மவுண்ட் ரோடில் எடுத்துவேன். இந்த கேடு கட்ட ஆகிட்டு எதுவும் கட்டுப்பாடு கிடையாதா? எங்கு சட்டம் நடக்கிறது? கொஞ்சம் மூளையிலே இங்க படிப்பு இருக்கிறது, படிக்காத போது நடந்துக்காதீங்க. மக்களை துன்புறுத்தாதீர்கள். மக்களை துன்புறுத்திய நேரம் உங்களுக்கெல்லாம் அழிவு காலம் என்பதைதான் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருத்தத்தோடு உங்களுக்கெல்லாம் ஒரு அமைதியான நேர்மையான குடும்பம் இருக்கிறது நம்புகிறேன். இப்பொழுதும் அதற்கேற்றா போல் நடந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களை காப்பாற்ற உங்களை படுத்த ஆண்டவனே வர முடியாது. சிந்தித்து செயல்படுங்கள். அதிகாரிகளே, அரசியல்வாதிகளே, மக்களை திருத்த வேண்டியவர்கள் நீங்கள் முதல் திருந்துங்க. எப்படியா நான் வழக்கு போட போறேன் எல்லாருக்கும்? எப்படியா ரோடு அலோவ் பண்ணீங்க? ஒரு கட்சி கூட்டம் ஊராட்சி எப்படி தப்பா கூட்டம் போடுறது ரோட்ல அலோவ் பண்ணுவியா? பொம்பளை கூட்டம் தப்பா கூட்டம் போடுறாங்க நடு ரோட்ல, பொடிய ஊற்றி போடலாம் போக தான் இருக்குங்க. இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறீங்களா நீங்க? இதுதான் காவல்துறையா? ஆர்கானிகளை பார்த்து டிவியில் எடுத்துருக்க போட்டாங்களாம். நிச்சயமா சொல்ற உங்களுக்கெல்லாம் பழி வாங்கும் மேல உங்களுக்கெல்லாம் அறிவு போட்ட பாடம் போட்ட நீதிமன்றத்தின் மூலமாக நீதிமன்றம் ஒன்று இல்லை என்றால் உங்களை எல்லாம் அடக்கவே முடியாது. அடங்காத பிடாரிகள். பணம் வாங்குவத மக்கள் வரிப்பணம். இன்று ஏதோ சொல்லுகிறார்கள், பொங்கலுக்கு ஏதாவது 2 கோடி மக்களை கொண்டு யாருடைய பணம்? உங்க ஒப்ப விட்ட பணமா? தேர்தல் எல்லாரும் கொடுக்குறியா நீ? யார் கேட்டாங்க உங்களை? அவங்க டெய்லி சாப்பாடு வழி இல்லை, அதை கொடுக்க நீ யோகிதே இல்லை. பிச்சை போடுறியா பொங்கலை? நான் 2 கோடி மக்களுக்கு யார் வந்து பணம்? யார் கேட்டா அவங்கள்ட்ட பொங்கலை நான் கொடுன்னு? வெள்ளாணி வாங்கணும். அவன் வீட்டில் மாறி வீடுலாம் அவசப்படுது, கொடுக்க யோகிதே இல்லை. உண்மையிலே சொல்றேன், மக்கள் விரோத செயல் இன்னுமே தலையிட்டு விடாதா?